நம்ம நிறைய கேசஸ் பார்க்கும்போது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி ஸ்கின்ல வெரைட்டி ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். இன்னைக்கு நம்ம ஒரு பேஷண்ட் பார்க்குறோம். அவங்க வந்து கிட்டத்தட்ட 8 மந்த்ஸுக்கு முன்னாடி அப்சல்யூட் நார்மல். எந்த ப்ராப்ளமே அவருக்கு கிடையாது. ஸ்கின் எல்லாமே எந்த இஷ்யூவும் கிடையாது. பட் இப்போ 8 மாசமா அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், அவங்க சின்ன குழந்தைகளா இருக்கட்டும், அவங்களோட ஸ்பௌஸா இருக்கட்டும், அவங்க ரொம்ப ரிலேட்டிவ்ஸ் இருக்கட்டும், அவங்க எல்லாமே யாருமே இவர் பக்கத்துல வராமலே இவர் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்ன ரீசன்? தன்னோட உடம்புல ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் வந்து மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்துல அவர் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு அவரை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே ஒரு சில ட்ரீட்மெண்ட் வந்து அவர் எடுத்திருக்கிறாரு. இந்த 8 மாசத்துக்குள்ளாடி அவருக்கு வந்து ஒரு எக்ஸாக்ட் சொல்யூஷன் கிடைக்கல. என்ன ப்ராப்ளம் அவருக்கு இருக்கு அப்படின்றது அவருக்கு தெரியப்படுத்தப்படல. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து அவரோட ப்ராப்ளத்துல இருக்கு. அப்போ நீங்க கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ட்ரபிள் ஒண்ணு இல்லாம இருந்தவங்க கம்ப்ளீட்டா நார்மல் தான். ஷார்ட் பீரியடுக்குள்ள தான் இந்த இது எல்லாமே. 6 மந்த்க்கு ரொம்ப நல்லா இருக்கு சார். அதுக்கப்புறம் தான் அந்த எல்லா சரி. ஸ்கின்னை பார்த்தோம் அப்படின்னா பல பல ப்ராப்ளம்ஸ் வந்து பல விதமா இருக்கிறத பார்க்குறோம். அதாவது அவரோட ஷோல்டர் பார்ட்டு, அவரோட பேக், அதாவது முதுகோட மேல் பக்கம், இந்த ஏரியால எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்கின்னுக்கு மேல ஒரு ஒயிட் கலர்ல ஒரு லேயர் அப்படியே படர்ந்து இருந்தது மாதிரியான ஒரு தோற்றம். இது ஒரு விஷயம். இன்னும் ஒரு சில பார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா சின்ன 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 வேர்க்குரு மாதிரி பல்கா ஒரு மல்டிபிள், அதாவது 100, 200 அந்த மாதிரி நிறைய வேர்க்குரு மாதிரியான ஒரு டெக்ஸ்சர். இன்னும் ஒரு சில இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா அவரோட ஸ்கின்னு நார்மல் எலாஸ்டிசிட்டியை இழந்து, அதாவது நார்மலா ஸ்கின் அப்படின்னா தொட்டு பார்த்தா ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும், அதோட ஒரு இழுத்தா அது வந்து வளைஞ்சு கொடுக்கும், இந்த மாதிரியான அந்த தன்மை இல்லாம எலாஸ்டிக் தன்மை இழந்து ஒரு ஹார்டான நேச்சர்ல ஃபார்ம் ஆயிருக்குது. சரி, அப்போ இது வந்து இந்த தோல் உங்களுக்கு நார்மல், இந்த இது வந்து கம்ப்ளீட்டா நார்மலான ஏரியா. இதை தொடும்போது உங்களுக்கு ஒரு ஃபிளெக்சிபிளா இருக்குல்ல, இந்த ஏரியா வந்து உங்களுக்கு இதுவுமே நீங்க சொன்ன மாதிரி 6 மாசத்துக்குள்ள தானா? ஆமாம் சார், 6 மாசத்துக்குள்ள. சரி, இது வந்து ஸ்டார்ட் ஆகும் போதும் முதல்ல சின்ன 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 வேர்க்குற மாதிரி வந்துடும். தண்ணி வடிகிற மாதிரி ஒன்றும் கிடையாது இல்ல. ஸ்கின்னோட கலரே பிளாக்கா மாறி அந்த இதுல ஏற்கனவே சமீபத்துல ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி ஒரு ஃபீவர் இதெல்லாமே அதுல ப்ராப்ளம் ஆகி அதோட தன்மை, அதாவது கெரட்டோசிஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல போயிருக்கு. இந்த மாதிரி மல்டிபிள் இஷ்யூஸ் வந்து ஒரே நபருடைய ஸ்கின்ல உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சார், இது ஆக்சுவலி வந்து ஒரு சீரியஸ் ப்ராப்ளம் கிடையாது. சரி, இது நம்ம பாடியில தோலுக்கு வந்து எதிர்ப்பு சக்தின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? அந்த எதிர்ப்பு சக்தியை தாண்டி உள்ளுக்குள்ளால கொஞ்சம் பாக்டீரியா, கொஞ்சம் ஃபங்கஸ், இது எல்லாமே உள்ளால ஒரு கோட்டிங் நுழைஞ்சிருச்சு. சரி, அப்போ வந்து ஒரு கிருமி இருந்துச்சுன்னா அது வந்து பாக்டீரியல் டிசீஸ் சொல்லுவாங்க. பாக்டீரியா, ஃபங்கஸ் இது எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும்போது மிக்சட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. மிக்சடு. இது அவரோட ஒரு மேஜர் இஷ்யூ. அதாவது ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்றத பொறுத்தவரையில ஒரு சோசியல் பிஹேவியர்ஸ் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல அவர் இருக்கிறார். ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு வந்து என்ன இஷ்யூ அப்படின்னா அவருக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றது தெரியல அப்படின்றது அவரோட முக்கியமான இஷ்யூ. இதோட அப்டேட்டை நம்ம பார்க்கலாம். இவரோட ஷோல்டர் ஏரியா, ஆர்ம் ஏரியா இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கலர் சேஞ்ச் இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா கண்டிப்பா இது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், ஒரு டீனியா கார்போரிஸ் அந்த ப்ராப்ளம், டீனியா வெர்சிகுலர் இந்த ப்ராப்ளம், இது எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு எக்ஸ்டர்னலா ப்ராப்ளம் இருக்குது. இன்னும் ஒரு சில ஏரியாக்கள் என்ன இருக்குன்னா அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. இன்னொரு சில ஏரியால என்ன இருக்கு அப்படின்னா சின்ன சின்ன அந்த பம்ப்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகி ரப்சர் ஆகி இருக்கிறதுல பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏற்கனவே வந்து அது செட்டில் ஆகி இன்னொரு சில இடங்கள்ல வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் லைவா இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ இருக்கு. இன்னொரு பார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இல்ல ஒன்றும் கிடையாது.
இது எல்லாமே ரொம்ப ரஃபா தானே இருக்கு தோல். வழக்கமா ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும். அந்த இது எல்லாமே ரொம்ப நம்ம வந்து எப்படி டீல் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் திங், இந்த பேஷண்ட்டை பொறுத்தவரை இவருக்கு வந்து ஒரு சில மெடிசின்ஸ் உடம்புக்கு ஒத்துக்காது அப்படின்றது அவரோட முக்கியமான ஒரு இஷ்யூ. எந்த இடத்துல அவர் ட்ரீட்மெண்ட் ஏற்கனவே இருந்தாரோ அங்க அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து கொஞ்சம் அவர் வந்து ஃபீல் பண்ணியிருக்கிறார். ஸோ அவரோட முக்கியமான ட்ரக் எது அலர்ஜியோ அதுக்கு தக்கவாறு சித்தாவில் மெடிசின்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ண வேண்டிய தேவைப்படுது. ஆனால் சித்தா மெடிசின் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஹெர்பல் மினரல்ஸ் இதெல்லாமே சேர்ந்த ஒரு மிக்சர். ஸோ அவருக்கு என்னென்ன மினரல்ஸ் வந்து பாடியில் ஒத்துக்கலையோ அதை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ட்ரக்ஸை தான் நம்ம வந்து அவருக்கு கொடுக்கறதுக்கு நம்ம சூஸ் பண்ணுறோம். இந்த பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து எக்ஸ்டர்னல் மெடிசின். 100% சோப்பை வந்து அவர் அவாய்ட் பண்ணணும். சோப்பு வந்து கொஞ்சமாக அவர் யூஸ் பண்ணாலும் கூட, அல்லது சோப்போட நுரை அவருக்கு உடம்புல தெரிச்சா கூட, அல்லது வாஷிங் பண்ணும்போது அந்த பபிள்ஸ் அவர் உடம்புல பட்டா கூட என்ன ஆகும், இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப 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 ஸ்ப்ரெட் ஆகும். அது வந்து இதெல்லாமே ஃபங்கல் ரிலேட்டட் மேட்டர். இப்போ இந்த மாதிரி ஃபங்கல் ரிலேட்டட் மேட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து அரிக்கும். நீங்க அழுத்தமா சொரிஞ்சிட்டீங்கன்னா தோல் பிஞ்சிரும். தோல் பிஞ்சுதுன்னா வெளியே இருக்கக்கூடிய எல்லா கிருமிகளும் உள்ள நுழைஞ்சிடும். அப்படி உள்ள நுழைஞ்சிச்சுன்னா உள்ள போய் அது உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு பிளட் இருக்கு ஸ்கின்ல. சோப்பை கட் பண்ணிட்டு ஸ்பெஷலைஸ்ட் மேட் பாத் பவுடர் இவருக்கு வந்து நம்ம கொடுக்க போறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபார் அந்த ப்ரிவெண்டிங் ஃபர்தர் அக்ரவேஷன். அந்த பர்பஸுக்காக தென் என்ன பண்ண போறோம், எக்ஸ்டர்னலாக அவருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அந்த wound எல்லாம் ஹீல் ஆகுறதுக்கும், அந்த ஃபங்கல் ஃபிலமெண்ட்ஸ் பாக்டீரியல் ஃபிலமெண்ட்ஸ் எல்லாம் மிக்சட் இன்ஃபெக்ஷனை கிளியர் பண்ணுறதுக்காகவும் உள்ள ஸ்பெஷல் ஆயில் அவருக்கு வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ண கொடுக்க போகிறோம். அது வந்து நைட் ஹவர்ஸில் அவர் அப்ளை பண்ணுறது ப்ரிஃபரபிளி பெட்டராக இருக்கும். ஏன்னா டே டைமில் அவர் தான் வேலைக்கு போயிடுவார். ஸோ அந்த ஜாபுக்கு இடைஞ்சல் இல்லாத அளவில். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ப்ளஸ் வந்து பாத் பவுடர்லன்னு சொல்லிட்டேன். தென் இன்டர்னல் மெடிசின் 3 விஷயத்துக்கு சேர்த்து கொடுக்க வேண்டிய தேவைப்படுது. அலர்ஜி, பாக்டீரியல், ஃபங்கல், இந்த 3 விஷயத்துக்கும் சேர்த்து கொடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ இதை மையமாக வச்சு அவருக்கு வந்து ட்ரக்கை சூஸ் பண்ணி இப்போ நம்ம ட்ரக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். வேகமாக ஒரு வாரத்துலேயோ 10 நாள்லேயோ ரிசல்ட் வந்துடும் அப்படின்ட்டு வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. மினிமம் 15 to 20 days வந்து அவரோட ஒரு பேசிக் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஃபர்தரா அவரோட ஃபாலோ அப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். க்ளோஸாக அப்சர்வ் பண்ணி அவரோட ட்ரீட்மெண்ட்டை பண்ணணும். ஓகே, நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ.